ரொம்ப நாளாக 60 வயசு வரையிலும் நன்றாக கற்று நன்றாக படித்து எல்லாவற்றிலும் வல்லவராக இருந்தோம். கட்சி மாறி போயிட்டார், சமண மதத்துக்கு போயிட்டார். பிறகுதான் மீண்டும் வந்தார். சைவ சமயத்துக்கு வந்த பிறகுதான் அவர் சொல்றார். அதை எங்க சொல்றாரு? திருக்கடையூர்ல வந்து சொல்றார். திருக்கடையூர், திருக்கடவுர். நான் அனுபவப்பட்டிருக்கேன். தர்மபுரத்துக்கு போனால் சாப்பாடு கிடைக்காது. வேலைக்கு காப்பி டீ கொடுக்குறாங்கன்னா அது கல்யாண வீடு மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது பாட்டுக்கு சாந்தி. தேவக்கோட்டை பக்கம் போனீங்கன்னா சாப்பாடு ஒரு பக்கம், சாந்தி ஒரு பக்கம். விழா 4:30 மணிக்கு தான் இலை போட்டாங்க. எல்லாம் துடிக்கிறாங்க. எங்க கூட வந்தவங்கெல்லாம் பசிக்குதியா பசிக்குதியான்னு. அப்போ சனியான சொன்னேன், இந்த மாதிரி துடிக்கிறாங்கன்னு. ஒரு நாள் துடிக்கட்டும், வேலைக்கு சாப்பிட்றாங்கல்ல, துடிச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னாரு. பசித்து புசி. அதை அனுபவபூர்வமாக நம்ம எங்கே காணலாம்னா எங்கள் ஆதீனம். நான் தான் அனுபவிக்கிறேன். ஆனால் என்னால் முடியல. 84 வயசாச்சு. அவங்களோட இருந்து அந்த அனுபவத்தை பெறுவது சாமானியம் அல்ல. அதற்கு என்ன வேணுங்கிறாரு? வென்றிலேன் புலன்களைந்தும். அருமையான பாட்டு. அனுபவத்துக்கு வரணும். வென்றவர் வளாகம் தன்னுள் சென்றிலேன். வென்றவர் வளாகம் தன்னுள் சென்றிலேன். ரொம்ப அருமையான டிடெக்டிவ். அவங்கள்ட்ட போகணும். வேலைக்கு வீட்டில் சீக்கிரம் சாப்பிடுங்க, மத்தியானம் 1 மணிக்கு வந்துடுங்க, சாப்பிடுங்க. இப்படி சொல்கிறவங்க முழுவதும் ஊனினை பெருக்கி உள்ளே சுருக்கிற ஆளுங்க. உண்மைதானே? மன்னிக்கணும். வேலைக்கு சாப்பிட்ணுங்கிறான். தினமலரில் போட்டிருக்கான். காலையில் 9:30 மணி, மத்தியானம் 1:30 மணி, ராத்திரியில் 7:30 மணிக்கு சாப்பிட்ணுமா தினமலரில். அது சரிதான். டாக்டர் அதான் சொல்லுவார், வேலைக்கும் சாப்பிட்ணும்னு. நம்ம ஆளுக தான் விரதம் கொண்டாட வல்லானம். விரதம் அதுதான் முக்கியம். விரதம்னு தள்ளுறான உள்ள இட்லி தோசையா கூடாது. விரதம்னா என்ன? பட்டினி. அது யார்கிட்ட இருந்து கற்றுக்கணும்? சமண மதத்தில் கற்றுக்கணும். சமண முனிவர்கள் குகையில் இருந்தாங்க. அவர்களை சென்று தான் காண வேண்டும். மகா ஞானிகள். ஞானிகள்னா அறிவு. அப்படிப்பட்ட அறிவு உடைய அவர்கள் ஒரு அமாவாசை முடிய கவலங்கவலமாக எண்ணி சாப்பிடுவாங்களாம். ஒரு பௌர்ணமி முடிய நிறைவாக சாப்பிடுவாங்களாம். அதான் பட்டினி. ஒரு 15 நாள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு பௌர்ணமியில் நிறைய ஒரு வேளை நல்லா சாப்பிடுவாங்களாம். அதான் விரதம் கொண்டாட வல்லானம். அந்த விரதம் உண்மையான விரதம் இல்லையா. ரொம்பவும் உடம்பு வாட்டக்கூடாது. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். வாங்க, எங்கள் சீசு மணி ஐயானுடைய மகள் நான் பார்த்துருக்கேன். என் வயசுக்கு. உங்களுக்கெல்லாம் தெரியாது. இவ்வளவு பெரிய புஸ்தகம் சிவஞான போதம் விளக்கம் இருக்காங்க. அவங்க அப்பா பாங்க. என்ன ஆச்சரியம்னா, அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அதையெல்லாம் சொல்கிறதுக்கு இந்த புள்ள வந்திருக்கு. மதி வேலாயுதம். அந்த நூலை வெளியிட்டவர் யார் தெரியுமா? நம்ம வைகோ வெளியிட்டார். இப்போ நான் விஷயத்துக்கு வர்றேன். விரதம் மிகவும் அவசியம். அதனால இவர் சொன்னார் சிலப்பதிகாரத்தில், தெய்வம் தெளிமின் தெளிந்தோர் பேணுமின். ஆரவி ராகம்
எங்கள் செல்வக்கணவியை தான் கேட்கணும். அகவல் பாடலாம் எதில் பாடணும்? அரபி ராகம். தெளிந்தோர் பேணுமின் பொய்யுரை அஞ்சுமின். பொய் சொல்லலாம், கொஞ்சம் அஞ்சனுங்கிறாரு. பொய்யுரை அஞ்சுமின் புறஞ்சொல் போற்றுமின். நம்ம அதுக்கு மேலே போக வேண்டாம். உளநாள் வரையாது, இருக்கிற நாளை நல்ல வகையிலே பயன்படுத்து. ஒல்லுவது ஒழியாது என்ற இங்கே வர்றதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. அதான் ஒல்லுவது ஒழியாது. செல்லும் தேயத்திற்கு உறுதுணை தேடுமின். இன்னொரு பிரயாணம் இருக்கு, அந்த பிரயாணம் யார்ட்டையும் சொல்லிட்டு போக முடியாது, தெரியுதா? ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி எல்லாரும் வாங்க, நான் மேல் லோகத்துக்கு போக போகிறேன் அப்படின்னு எவனும் பத்திரிக்கை போடுறதில்லை. உற்றாரும் சுற்றாரும் மற்றவரும் வாங்கன்னு, தெரியுதா? அதனால செல்லும் தேயத்திற்கு உறுதுணை தேடுமின். உரியன் கிளவி மிகுதியாகும். உருங்கிற வார்த்தை மிகுதி, உறுதுணை. இவர் சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதோட கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய். அதை விட உயர்ந்தது எது? செல்லுந்தேயத்திற்கு உறுதுணை தேடுமின். அந்த உறுதுணையைத்தான் சாத்திரமும் தோத்திரமும் என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்குனார். நமக்கு உயிர் இருக்கு. இப்போ ஐயா சொல்லிட்டு இருந்தார், உயிரினுடைய இலக்கணம் முழுவதும் ரொம்ப அருமையாக சொன்னார். ஆனால் மாணிக்க வாசகர் உலகத்துக்கு உயிரானாய், இந்த உடலுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே உயிராக இருப்பது யாரு? சிவபெருமான். உலகத்துக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. புறநானூறு. நெல்லும் உயிரன்றே, நெல்லும் உயிரன்றே புறநானூறு சொல்றாரு. நெல் சாப்பாடுலாம் இருக்க முடியுமா? நீரும் உயிரன்றே. சமண முனிவர்கள் பட்டினி கிடைப்பாங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டான். இப்போ உண்ணாவிரதங்கிறது மத்தியானம் மட்டும்தான். நீரும் உயிரன்றே. அப்ப எது உயிருங்கிறாரு? திருப்பரங்குன்றத்தில் ஐப்பசி மாதம் நாங்கள் போய் கந்தபுராணம் சொல்லுவோம். நிறைய பேர் படுத்து கிடங்காங்க, அம்மா தான். ஆம்பளைகள் ரொம்ப மைனாரிட்டி, பெரும்பாலும் பெண்கள். அவ்வளோ பேர் எலுமிச்சம்பழம் தண்ணீர் வச்சுருப்பாங்க, அதை புழிஞ்சு சாப்பிடுவாங்க. 6 நாளும் மகா பட்டினி. எது மட்டும் சாப்பிட்டு? சில குரூப் இருக்கு, அவங்க முழுவதும் தண்ணி கூட குடிக்கிறது இல்லை. 3 நாளைக்கு மேலே எழுந்திரிக்க முடியாது, மிக கடினம். அந்த விரதம் 3 நாள்லேயே முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால நீரும் உயிரன்றேனார். தண்ணீர் குடித்து கொண்டே 40 நாளில் 2 மாதம் 3 மாதம் கூட இருக்கலாம். சிலந்தி பூச்சி பார்த்துருங்கல்ல, அது என்ன சாப்பிடுது? காற்றில் வர நீரையும் தான் சாப்பிடுதான், கண்டுபிடிச்சிருக்கான். நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே. கொண்டு பண்ணி எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் எனக்கு வைக்காதப்ப. மன்னன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், வேற சொல்லிக்கிட்டு இருக்கேன். மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். அருமையான பாட்டு. நான் எதுக்கு சொல்றேன்னா, உயிர் வாழ்வதற்கு உணவு அவசியம். அதே உணவு நஞ்சாகவும் நமக்கு அமைகிறது. அதனால தான் திருவள்ளுவர் மிக அருமையாக சொன்னார், உணலின் உண்டல் அறல் இனிதுனார். அதை வெளியே தள்ளுறது இருக்க மிகவும் இனிது. உண்பது இனிதா, உண்பது வெளியே போகிறது நல்லதா? ஒரு பட்டிமன்றம். திருவள்ளுவர் அதுக்கு முடிவு சொல்றார், உண்பது செமித்து அது வெளியேறது நல்லது. அது என்னுடைய முடிவு அதுதாங்கிறார். இப்போ அப்படி இல்லை,
பசிக்கிறதுக்காகவே மாத்திரை சாப்பிட்றான். ஆமாம், மாத்திரைகள் எவ்வளோ வந்துட்டது. இவைகளையெல்லாம் நாம் எதன் மூலமாக தெரியலாம் என்றால், நமது தோத்திரம் உணர்வு பூர்வமானது, சாத்திரம் அறிவுபூர்வமானது. அந்த தோத்திரத்திலே நமக்கு முக்கியமானது ஞானசம்பந்தருடைய பாடலை எடுத்து முதல்ல உங்களுக்கு சொல்லணும். திட்டைன்னு ஒரு ஊர், அவங்க ஊருக்கு பக்கத்தில் தஞ்சாவூர் தென்குடி திட்டை. என் மாப்பிள்ளையோடு நான் போய் பார்த்தேன் அந்த ஊரை. நான் படித்தனே ஒழிய பல ஊர்களை போய் பார்க்கணும். பல விஷயங்களை கேட்டால் மட்டும் போட்டாது, கேட்டதை கொஞ்சமாவது ஒரு 25% போய் பார்க்கணும். நம்ம ஆளுங்க ரொம்ப பேர் திருப்பதிக்கு போகிறாங்க. திருப்பதி போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துடலாம். பக்கத்தில் என்ன இருக்குது? காலத்தி. அதையெல்லாம் போகிற வழியில் பார்க்கலாம். எதுக்கு சொன்னேன்னா, போகிற வழியில் இருக்கிற தரிசனத்தையும் பண்ணணும். எங்கள் மாப்பா வேறு இருக்கார், எங்கள் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஐயா நடராஜன். காரில் வந்தாருன்னா விராலிமலை வருது பாருங்கம்பார். விராலிமலை அதையே தரிசனம் பண்ணிக்கலாம். அங்கே போயிட்டு வர்றதுக்கு நேரம் கிடையாதுல்ல, இப்போ புறப்பட்டு வரவே நேரம் ஆகிடுது. அதனால் வரும்பொழுது எந்தெந்த தலங்கள் வருகின்றதோ அந்த தலங்களை நாம் தரிசனம் செய்ய வேண்டும். தரிசனம் 3 வகையாக செய்யலாம்: மனதால், வார்த்தையால், உடம்பால். மொழியும் மெய்யும் உதவாது. மனம் அங்கு வைத்த தத்தன். மனம் மிக விரைவாக போயிடும். வாயு வேகம், மனோவேகம். அதனால் திட்டைக்கு உங்களை கூட்டு போகிறேன். நீங்கள்லாம் ஒரு நாளைக்கு திட்டைக்கு வரணும். தென்குடி திட்டை, அது அருமையான பாடல் பெற்ற தலம். ஞானசம்பந்தர் பாடல் பெற்றது. நான் விஷயத்துக்கு வர்றேன். அங்கே காவேரி ஆறு ஓரத்தில் ஓடுது. காவேரி ஆறு ஓரத்தில் ஓடுது. அது வருடுதான். யார? சுவாமியினுடைய தலத்தில் கோயிலை வருடுதான். காவிரி வருடனல் சென்னலார் வளவையல் தென்குடி திட்டையே. என்ன அருமையான வாக்கு. சின்ன பிள்ளைகளுக்கு காலை வருடாக்கு தூக்கம் வரும். அது மாதிரி சாமி காவேரி வருட வருட சுகமாக தூங்குறாராம். ஒரு பாட்டு அதில் ஊறினார் ஓசையுள், ஊறினார் ஓசையில் ஒன்றினார் ஒன்றிமால் கூறினார் அமர்தரு குமரவேல் தாதையூர். 2 வரி. இந்த பண்ணு இதுதான். ஊறினார் ஓசையுள். சுவை ஐயா சொன்னார். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 சுவை தெரிவான் கண்ணே உலகுன்னார். சுவை தெரியாத மண்டு பயிலுக தெரியாது. எங்கள் மடத்துக்கு பக்கத்தில் ராத்திரியில் லாரியில் சாமானை ஏற்றுவான். ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பித்தானா 4 மணிக்கு முடிப்பான். உடல் உழைப்பு. அதுக்கு மேலே அது வேற குடிச்சுக்கிறான். அவன் ஒரு மிருகம். அவனுக்கு எப்படி சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் ஏதோ வாய்ச்சுவை தெரியும், சாப்பிடுவான். அதை சொல்கிறார். ஊறினார் ஓசையுள். அடாடாடா, சுவாமி எதில் அடங்கியிருக்காராம்?